அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் 27 நட்சத்திரங்களை குறித்து பார்க்கலாம். அதாவது நட்சத்திரத்தின் குணம் என்ன, நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பிளஸ் மைனஸ் என்னென்ன, உங்கள் நட்சத்திரத்திற்கு நட்பு நட்சத்திரக்காரர்கள் யார் யார், நட்சத்திரத்திற்கு உரிய மலர்கள், விருட்சங்கள், தெய்வங்கள், வண்ணங்கள் என அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். அப்படி என்றால் நட்சத்திரம் என்ன? அதுதான் நம் மூளை. நம் வாழ்வில் நடக்கிற விஷயங்கள் அனைத்தும் ராசியால் நடக்கிறது என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் நாம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம்தான் நம் வாழ்வில் செயல்கள் அனைத்திற்கும் காரணம். ஒரே ராசியில் பிறந்த 2 பேர், ஆனால் அவர்களுக்கு மாறுபட்ட பலன்களும் நன்மைகளும் தீமைகளும் செல்வங்களும் இருப்பது ஏன்? ஒரு ராசிக்குள் 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியான குணங்கள் உண்டு. ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள் இருக்கிறது. ஒரு நட்சத்திரத்தின் ஒவ்வொரு பாதமும் ஏகப்பட்ட வித்தியாசங்களை கொண்டவை. இந்த நட்சத்திரமானது தன் குணங்களுடன் ராசியின் குணத்தையும் சேர்த்து உள்வாங்கிக் கொண்டு பலன்களையும் செயல்களையும் வெளிப்படுத்துகின்றன. ஆக நட்சத்திரங்களே மிக முக்கியம் என்பதை இப்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த வீடியோவில் நட்சத்திரங்களின் தன்மை, அதன் தனித்துவம், நட்சத்திரங்களுக்கு உரிய சிறப்புகள், நட்சத்திரத்தில் பிறந்த போற்றுதலுக்கு உரியவர்கள், நட்சத்திரத்திற்கு உரிய நண்பர்கள், உதவுவர்கள், கணவன் அல்லது மனைவி, நட்சத்திரக்காரர் எந்த திசையில் இருப்பார், நட்சத்திரக்காரர்களின் குழந்தைகள் எப்படி இருப்பார்கள், நட்சத்திரத்திற்கு உரியவர்களின் வசதி வாய்ப்புகள், சொந்த வீடு இருக்குமா, அவர்களின் ஆதரவு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும், குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்களின் குலதெய்வம், நட்சத்திரக்காரர்களின் அதிர்ஷ்ட நிறம், விருப்பமான உணவு, இஷ்ட தெய்வம், அதிர்ஷ்ட எண், யோகம் தரும் ரத்தினங்கள், நட்சத்திரத்திற்கு உரிய விருட்சம், நட்சத்திரக்காரர்களின் உடல்நிலை, அவர்களின் இறுதி காலம் எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம். மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. முதலில் நட்சத்திரங்களுக்கு சில பொது விஷயங்கள் குறித்து பார்ப்போம். இதுதான் ஆரம்பம். பொது விஷயங்களை புரிந்து கொண்டால்தான் தனித்தனி குணாசியங்களை புரிந்து கொள்ள முடியும். 27 நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரம் உத்திரம். இதன் உருவம் கட்டில்கால். இதன் அதிபதி சூரியன். மார்பில் மச்சம் அல்லது மறு இருக்கும். நடையழகு உள்ளவர்கள், சிற்றுண்டி பிரியர்கள். இவர்கள் பிறந்து 30 நாள் வீட்டில் பயங்கர பிரச்சனை நடக்கும். தோல் சம்பந்தமான வியாதி இருக்கும். குடும்பத்தில் விவாகரத்து ஆனவர் ஒருவர் இருப்பார். நேர்மையாகவும் புத்திசாலித்தனமும் உடையவர்கள். பாடுபட்டு முன்னேறுவார்கள். அன்னதானம் செய்வார்கள். இவர்கள் பரம்பரையில் கலப்பு திருமணம் இருக்கும். வெளிநாடு செல்லும் யோகம் உள்ளவர்கள். நாய் வாங்க உகந்த நட்சத்திரம். கர்ப்பதானம் செய்ய உகந்த நட்சத்திரம். அர்ஜுனன் பிறந்த நட்சத்திரம். ஸ்வான் என்ற வேறு பெயரும் உண்டு. இதன் அதிதேவதை பகன். இதன் அதிபதி சூரியன். இதன் உருவம் கட்டில்கால். வலது கண்ணில் மச்சம் இருக்கும். பங்குனி உத்திரத்தன்று குலதெய்வ வழிபாடு நன்மை உண்டாக்கும். சிறு வயதிலேயே தந்தையை இழந்து இருப்பார் அல்லது பிரிந்து இருப்பார். ஒருவருடன் ஏற்பட்ட விரோதத்தை பல வருடம் மறக்காமல் இருப்பார். ஊர் கடைசியில் நிலம் இருக்கும். இடது கை பழக்கம் இவர்களுக்கு இருக்கும். கருமி கஞ்சித்தனமாக இருப்பார். தான் சொத்தை தானே அனுபவிக்க முடியாது. உத்திரம் பெண்ணாக இருந்தால் கணவன் பிற பெண்களுடன் தொடர்பு இருக்கும். 30வது வயதிற்கு மேல் முன்னேற்றம் உண்டு. வாடகை பணம் வராது. சகோதரர்களுடன் தொழில் புரிவர். தகப்பனுக்கு தோஷமும் அல்லது நோயுடன் இருப்பார். சூரிய வழிபாடு நன்மை உண்டாக்கும். 1ஆம் பாதம் தந்தை தோஷம். 2ஆம் பாதம் தாய்க்கு தோஷம். 3ஆம் பாதம் குழந்தைக்கு தோஷம். 4ஆம் பாதம் தாய் மாமனுக்கு தோஷம். எண்ணெய் தானம் செய்ய தோஷ நிவர்த்தியாகும். இவர்கள் தத்து போவார்கள். ஒருவருக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். சிஐடி போல் இருப்பார். ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம். உத்திரத்தில் ஒரு பொருள் காணாமல் போனால் அதே இடத்தில் இருக்கும். மருத்துவ குணம் உடையவர். நரம்பு கைவீரர்கள். முதுகு வலி, கழுத்து வலி இருக்கும். இவர்கள் வீட்டில் ஜோதிடர் இருப்பர். தத்து எடுக்க உகந்த நட்சத்திரம். இவர்களுக்கு குலதெய்வம் குழப்பம் இருக்கும். துர்காதேவி, ஜலகண்டேஸ்வரர் வழிபாடு நன்மை உண்டாக்கும். சங்கர நாராயணன் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு நன்மை. புதந்தோஷம் உள்ள நட்சத்திரம். உத்திரம் அமைதியான எளிமையான குணத்தை உடைய நட்சத்திரம். அவர்கள் நினைத்ததை அடைந்தே தீர்வார்கள். மற்றவற்றை கவரக்கூடிய பேச்சாற்றல் உடையவர்கள். பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, தலைவலி இருக்கும்.
இவர்கள் முன்கோபத்தால் வாக்குவாதங்களில் மாட்டிக்கொள்வார்கள். சிலர் டியூஷன் மூலம் வருமானம் பெறுவர். சொந்த முயற்சியில் சொத்து சேர்ப்பார்கள். அடுத்த வீட்டு பெண்கள் மீது இச்சை இருக்கும். இருப்பாளருக்குமே. பொதுஜன தொடர்பு உடையவர்கள் மந்திரம், மாயாஜாலம், வில்வித்தை நன்றாக வரும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். கன்னி, உத்திரம் 10 பைசா கூட செலவு செய்ய மாட்டார்கள். யாரையும் ஏமாற்ற மாட்டார். அவர்களும் ஏமாற மாட்டார். 2, 3, 4 பாதகர் ஜாதகம் ஜோதிடம் ஈடுபாடு உண்டு. ராகு இருந்தால் உடல் அங்கங்களை இழப்பர். கேது இருப்பின் அடிக்கடி விபத்து ஏற்படும். வாகன ஆசையை விட்டுவிட வேண்டும். உண்மையை கண்டறிய உத்திரத்தை மிஞ்சியது எதுவும் இல்லை. பூராட்டம், சித்திரை, விசாகம் ஆகாது. செல்வத்தின் பெயர் தங்கத்தின் பெயர் ஆகாது. தானம், பண உதவி செய்வார்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் இருக்கும். கைவீரர்களில் 6 வீரர்கள் இருக்க வாய்ப்புள்ளது. பத்திரப்பதிவு வேலை இயற்கை. அங்காடி இருக்க வாய்ப்பு. மார்க்கெட்டிங், இடைத்தரகர், ஜோதிட ஆசிரியர், ஷேர் மார்க்கெட்டிங் வேலை இருக்கும். நவீன உடல்வாகு, நளின பேச்சு இருக்கும். தத்து எடுக்க விரும்புவர். கால்நடைகள் இருக்கும். சொத்து விருத்தி உண்டு. மாமியார் சப்போர்ட் இருக்கும். வணங்க வேண்டிய திருக்கோவில் அருள்மிகு மாங்கல்யேஸ்வரர் திருக்கோவில். இருப்பிடம் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள லால்குடி சென்று அங்கே இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இடையாற்றுமங்கலம் என்னும் ஊரில் உள்ளது. பாதம் 1. நல்ல புத்திசாலி. உற்றார் உறவினருடன் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் பழகுவார். இடை சிறுத்து இருக்கும். சிறிய கண், நீண்ட மூக்கு, நெற்றியில் கோடுகள் உண்டு. பூர்வம் வளைந்து இருக்கும். ஒன்று சேர்ந்தது போல் இருக்கும். பாதம் 2. தைரியம் மிக்கவர். வறுமை வேதனை மிக்கவர். யாரிடமும் மனவிட்டு பேசாதவர். யாருக்கும் அடிபணிய மாட்டார். பாதம் 3. கால்நடை அல்லது பால் பாக்கியம் உடையவர். குடும்ப மேம்பாட்டில் நாட்டம் உள்ளவர். பாதம் 4. வெளிநாட்டுக்கு செல்லும் யோகம் உள்ளவர். பாடுபட்டு முன்னேறுவர். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பெண் தன்மை கலந்து இருக்கும். நளினமாக இருப்பார். ஓரின சேர்க்கை கொண்ட நட்சத்திரம். இளம் வயது விதவை. குடும்பத்தில் இருப்பார். கன்னிப்பெண் குடும்பத்தில் இறந்து இருப்பர். கன்னிசாபம் கொண்ட நட்சத்திரம். கிருஷ்ணன் வழிபாடு, நின்ற பெருமான் வழிபாடு நன்மை தரும். நண்பர்கள் இருக்க மாட்டார்கள். தாய்மாமன் ஆதரவு முழுமையாக கிடைக்காது. காப்பிரைட் வாங்கக்கூடாது. தாய்மாமன் ஆதரவு முழுமையாக கிடைக்காது. காப்பிரைட் வாங்கக்கூடாது. தனக்கு தெரிந்த எல்லா வித்தைகளையும் ஒளிவு மறைவின்றி கற்றுத்தர வேண்டும். ஜாதகருக்கு இயற்கை மருத்துவம் கை கொடுக்கும். இரு கண்களில் ஜோதி போன்ற நட்சத்திரங்களை கொண்டது. உத்திரத்தில் குழந்தை பிறந்தால் குடும்ப வளர்ச்சி அடையும். சிவப்பு நிறமுடைய குருட்டு நட்சத்திரம். ஆண்கள் மானிடம் கொண்டிருப்பர். உடலில் நிறைய மச்சங்கள் இருக்கும். சித்திரை, விசாகம், அவிட்டம், பூரட்டாதி பகை நட்சத்திரங்கள். கிழக்கு அல்லது தெற்கு வாசல் வீடு சிறப்பு தரும். பலாமரம் வீட்டில் வைக்க நன்மை உண்டாகும். பெண் ருதுவானால் செல்வ செழிப்பு. வாழ்க்கை ஒற்றுமையான குடும்பம் அமையும். பெண்கள் வரைந்து வைத்த ஓவியம் போல் அழகானவர். சிவந்த நிறம் உடையவர்கள். நிறைய பூ வைத்துக் கொள்ள ஆசைப்படுவர். தேவ குருவான குரு பகவான் பிறந்தது. பெரிய குடும்பமாக வாழ ஆசைப்படுபவர். சென்ற பிறவியில் நண்பர்கள் சாபத்திற்கும் தாய்மாமன் சாபத்திற்கும் ஆளாகி இருப்பர். பரிகாரம்: வீட்டின் முன் அலரி பூச்செடி வைக்க நன்மை உண்டாகும். பெற்றோர்களுக்கு அனுசரணையான நட்சத்திரம். தலை மற்றும் முகம் சம்பந்தமான மருத்துவத்திற்கு முதலில் இந்த நட்சத்திர நாளில் செல்லக்கூடாது. உதிரத்தில் பிறந்த உத்திரம். பதவியேற்பு, அரசு வேலை சிறந்த நட்சத்திரம். பாதம் 1. மிகுந்த அறிஞர். 2. பாதம் ஒரு இயக்கத்திற்கு தலைவன். 3. பாதம் எதிலும் வெற்றி வாகை சூடுபவன். பாதம் 4. தர்மம் செய்வதில் வல்லவன். செடி கொடிகளை வைக்க உகந்த நட்சத்திரம். புயல், வெள்ளம், தீ போன்ற விபத்துகளுக்கு பரிகாரம் செய்ய உகந்த நட்சத்திரம். உடன் பிறந்தவர்களால் மன உளைச்சல் உண்டு. 60 வயதிற்கு மேல் எலும்பு சம்பந்தமான நோய் வரும். சிக்கனமாக இருப்பர். அடிக்கடி பசி எடுக்கும். உத்திரம் 4. பாதம் அவர் தாய் தந்தையாரை பெரும்பாலும் பிரிந்து வாழ்வார். உத்திரம் சிம்மம். எரிபொருள் சம்பந்தப்பட்ட வேலை. பெட்ரோல், டீசல் சம்பந்தமானது. தாலுகா ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ், கலெக்டருக்கு வாகன ஓட்டுநர் வேலை செய்வார்கள். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் வக்கீல், கோர்ட் சார்ந்த துறையில் வேலை புரிவார்கள். பெண்கள் எப்போதும் எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை உண்டாக்கும். அரசு வருமானம் பெற வாய்ப்பு உண்டு. இவர்களுக்கு இல்வாழ்க்கை பாதிப்பு இருக்கும்.
நட்சத்திர அன்று வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து சிவ வழிபாடு மேற்கொள்வது நன்மை உண்டாக்கும். ஆண்மை குறைவு உள்ளவர்கள் இந்த ராசியில் சிவ வழிபாடு நன்மை. கிணறு இவர்கள் வீட்டில் இருக்கும். கோதுமை ரொட்டி அதிகமாக பிடிக்கும். தெற்கு அதிகமாக பயன்படுகிறது இவர்களுக்கு. மருத்துவ அவசர ஊர்த்தி உத்திரம். ஊர் கேரளா. காஞ்சிபுரம் ஆதிசங்கரர். ஏதாவது கடன் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள். சீரகம் தேன் விரும்பி லிங்க வழிபாடு செய்கிறார்கள். ஆண்கள் உள்ளாடை உத்திரம். சதாசிவம் நடராஜர் இவர்களுக்கு தோழர்களாக வருகிறார்கள். கார் இருக்கும் அல்லது கார் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறார்கள். குட்டி சாத்தான் உத்திரம். சொன்னபடி கேட்காத குழந்தைகள். நீச்சல் குளத்தில் விளையாட ஆசைப்படுகிறார்கள் அல்லது வீட்டருகில் இருக்கும். ஷவர் அதிகம் பிடிக்கும். ஆவியோட தொல்லை உண்டு என்று சொல்லுவார்கள். வாதம் ஜன்னி காக்கா வலிப்பு ஏதாவது இருக்கும். வசந்த்குமார் என்ற பெயர் உள்ளவர்கள் நண்பராக இருப்பார்கள். திருட்டு போகுது. தெப்ப திருவிழா விரும்பி பார்க்கிறார்கள். இறைவன் திருவிளையாடல் படம் பிடிக்கும். அன்னாபிஷேகம் போய் பார்க்கிறார்கள். மன்மதன் உத்திரம். மேஜர் அறுவை சிகிச்சை நடக்கிறது அல்லது தையல் போடுகிறார்கள். இவர்களுடன் நட்பு கொண்ட கிரகம் சனி மற்றும் சூரியன். பகை கிரகங்கள் புதன். வணங்க வேண்டிய நவகிரகம். 1ஆம் பாதம் நாகநந்தினி. 2ஆம் பாதம் யாகப்பிரியா. 3ஆம் பாதம் யாகப்பிரியா ராகவர்த்தினி. 4ஆம் பாதம் ராகவர்த்தினி. எடுத்த காரியம் வெற்றியடையும் நாட்கள் அஸ்தம் சுவாதி அனுஷம் மூலம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ரோகிணி திருவாதிரை பூச மகம். ஓம் பகநேத்ராய நம.